நைட்டியோட நீ வாமான்னு சொல்ற ஆம்பளை இருக்கான், ஜட்டியோட நீ வாடான்னு சொல்ற பொம்பளை இல்லவே இல்ல. குழிக்குள்ள போய் விழுகிற வரைக்கும் அவன் உழைச்சுதான் ஆகணும். அங்கேயாவது வீட்டுல இருந்துக்கலாமான்ற ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், குழிக்குள்ள போய் படுக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு. ஆபீஸோட டென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு நாள் நீ எனக்கு பூ வாங்கி தரல, அது ஏன் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு நாங்க ஆரம்பிப்போம். அவன் அங்க செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். அது எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க எங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா ஆனாலும் கேட்போம். சொன்னாலும் கொண்டுருவோம். நாங்க முக்கியம் சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஆனாலும் அந்த வாயில இருந்து வார்த்தையை கொண்டு வர வைப்போம். வீட்டு வேலை செய்யறது கஷ்டங்களா இல்ல ஆபீஸ் வேலை செய்யறது கஷ்டமாக்கா? வேலை செய்யறதே கஷ்டம் தான். ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டுருந்துச்சு, நான் வேலைக்கு போயே தீர்வேன் அப்படின்னு போயிட்டு அடுத்து உட்காந்து இப்படி வெங்காயம் உரிச்சுக்கிட்டு நான் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. அதுதான் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஷ்டம் தான். வீட்டுல இருக்கையில வந்துட்டு ஐயோ நம்ம வீட்லயே இப்படி இருக்கோம், ஏதாவது ஒண்ணு திட்டினா நம்ம வேலைக்கு போனா இந்த மாதிரி பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு யோசிக்கிறோம். வேலைக்கு போயிட்டு திட்டப்ப இவன் யாருன்னா நம்மள திட்ட இப்படிலாம் சொல்லணும்னா ஆம்பளைகள்லாம் எப்படிங்க சொல்றது? அங்கேயாவது வீட்டுல இருந்துக்கலாமான்ற ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் கூட கிடையாது. ஒரே ஆப்ஷன் தான், குழிக்குள்ள போய் படுக்கிற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்ட்டு. அதான் நைட்டியோட நீ வாமான்னு சொல்ற ஆம்பளை இருக்கான், ஜட்டியோட நீ வாடான்னு சொல்ற பொம்பளை இல்லவே இல்ல. குழிக்குள்ள போய் விழுகிற வரைக்கும் அவன் உழைச்சுதான் ஆகணும். அது மாதிரி அவங்க உடஞ்சு போய் உட்கார்ந்தாலும் தாங்க முடியாது. அப்படிதானே பொம்பளை பிள்ளைங்க அழுது செஞ்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்க எங்களை 10 பேர் சரி பண்ண வந்துருவாங்க. ஆம்பளை வந்து அமைதியா உட்காந்து பாருங்க, வீட்டுல போய் எதுவுமே பேசாம சோஃபால அமைதியா உட்காந்துருங்க. அந்த குடும்பமே என்னாச்சு, ஏன், என்ன, எதனால அப்படின்னு ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அவனால வெளியவும் கட்ட முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இவங்க ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டு இவங்க இல்ல நாங்க தான். அது நாங்க ஒண்ணு புரிஞ்சு நாங்க அதுக்கு ஒரு பதில் கொடுப்போம். கொடுத்தா அது ஒரு டார்ச்சர் பண்ணுவோம். நாங்க அப்படிதான் ஆபீஸோட டென்ஷன்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. 5 நாள் வேலை பார்த்து